இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா விலங்குலகம். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்குறோம். விலங்குலகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது டெட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் பாசிபிள் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வகைப்பாட்டியலை முதலிலே கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா தாவரவியலாளர் கரோலஸ் லின்னேயஸ். பேரினம் சிற்றினத்தை வச்சு அந்த குழுக்களாக பிரிக்கிற முறையை வந்து அவர் உருவாக்குனார். 5 உலக வகைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்குது. மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சிகள், பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு சிறிய சிறிய குழுக்களாக இதை பிரித்து வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிற்றினம் இருக்கிறதுலே வந்து அதாவது இந்த லைன் சீக்வன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இருக்கிறதுலே சின்னது வந்து சிற்றினம், அடுத்து பேரினம், அடுத்து குடும்பம், அடுத்து வரிசை லைன் ஞாபகம். அடுத்து லைனில் நின்று தான் கிளாஸ்க்கு போவோம், வகுப்பு, அடுத்து தொகுதி, ஒரு குரூப்பாக பிரிப்பாங்க கிளாஸில், அதுக்கப்புறம் உலகம். சிற்றினமுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிளி, சிட்டுக்குலா அப்படின்னா சிட்டுக்குருவி இல்லாட்டி சிட்டுக்கிளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சீட் எடுக்கும் அந்த மாதிரி. அடுத்து பச்சை கிளி, இரண்டும் தனித்தனி இனத்தை சார்ந்தவை, இணையாக வந்து சேர இயலாது, அதனால இது சிற்றினத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து பேரினமுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து இந்தியாவின் நரி, கேனிஸ் பாலிபிஸ். அடுத்து குள்ள நரித்தனமாக இருந்தால் தான் பேரினத்தில் சேர முடியுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை, புலி, பூனை இது எல்லாமே வந்து ஃபெலிடெவில் அப்படின்ற குடும்பத்தில் வரும். அடுத்து வரிசை, இது வந்து ஒன்றொன்று தொடர்புடைய பல வகுப்புகள் சேர்ந்தது தான் வரிசை. வரிசையில் என்ன லைனில் வந்து குரங்குகள், வாலற்ற பெருங்குரங்கு, மனித குரங்கள், மனுஷங்க குரங்களை தான் லைனில் நிறுத்த முடியும் அப்படிங்கிற ப்ரைவேட்டுகள். இன்னும் இது வந்து பிரமிட் மாதிரி மேலே அப்படி வரிசையாக நிற்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து வகுப்பு, ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரே மாதிரியான வரிசைகள் இருக்கிறது. முயல், எலி, வௌவால், திமிங்கிலம், மனித குரங்கு, மனிதன், இது எல்லாமே தோல் மற்றும் பால் சுரப்புகளே பொதுவான பண்புகளாக இது கொண்டிருக்கு. அடுத்து தொகுதிக்கு கீழே பறவைகள், ஊர்வன, தவளைகள், மீன்கள், முதுகுநான் உள்ளவை என்னும் ஒரே தொகுதியை சேர்ந்து, இது எல்லாமே முதுகுநான் உள்ளவை எல்லாமே ஒரே தொகுதிக்கு கீழே வரும். அடுத்து உலகம், இது வந்து மிகப்பெரிய பிரிவாக உள்ளது.